இல்லை உன்னி சாருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கருடன் மூவி, வெற்றிமாறன் மூவி ஃபர்ஸ்ட் விடுதலை, செகண்ட் மை மூவி கருடன். ஓகே, அப்போ கருடனுக்கு அந்த மெயின் ரோல் ஒரு வில்லன் ரோல் யாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அப்போ ப்ரொடியூசர் சொன்னாங்க, டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்டர் உன்னி சார் அவருடைய போட்டோ காட்டினாங்க. ஒன்று சார் இவர் ஐயப்பன் ஹீரோ, ஆமா சார் அவர் இந்த வில்லன், உங்களுக்கு ஓவரத்தை டூ மச் இதெல்லாம் எப்படி இது அவர் வந்து வில்லனா இருப்பாரு? இல்ல இல்ல நான் ஸ்டோரி சொன்னேன், அவர் ஸ்டோரி கேட்டுட்டு ஸ்டோரி கேட்கிறேன், பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்காரு. பாப்பா வெயிட் வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அவர் இப்படி இருக்க நல்ல ஹேண்ட்ஸமா மேலேஜா இருக்காரு, நான் போயிட்டு பக்கத்துல போயிட்டு எப்படி இது டூ மச் வேணும். இல்ல இல்ல ஸ்டோரி கேட்குன்னு சொல்லி அமெரிக்கால இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பிரதர் வந்து ஸ்டோரி கேட்டாங்க, ஸ்டோரி கேட்டு பிடிச்சி போய் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் டைரக்டர்கிட்ட கேட்டு ஓகேவா சொன்னீங்களா, நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்களா வேணும் எல்லாமே கேட்ட ஓகேன்ட்டாரு. ஐயோ எனக்கு அந்த அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மூவியை பார்த்திருக்கேன், அப்படி ஒரு கலெக்ஷன் அந்த மூவி, அப்படி ஒரு அழகான ஹீரோ, எப்படி இவர் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்பாட்டுக்கு வந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுல இருந்து எண்டு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் ஒன்னு நினைச்சு பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஹீரோ இப்படி இருப்பாரு இமேஜினேஷன், அது அங்க இல்லவே இல்லை, ஒரு துளி கூட இல்லவே இல்லை. எண்டு வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவாரு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமா இருக்கு, பிரதர் என்ன பிரதர் எதுவுமே இல்லை அவரு. நான் லாஸ்ட் ஃபைட்ல டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஒரே அடி இப்படி அடிச்சா நான் போயிருவேன் சார், ஏறல என்ன சார். இல்ல இல்ல அவர் சொல்லிட்ட கேரக்டர் என்னவோ அதுதான் அப்படின்னாரு. ஆனா அந்த படம் முடிச்சுட்டு நான் அந்த படம் பாக்குறப்ப படத்தை ஃபுல்லா போட்டு பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு உண்மைக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் அங்கிருந்து உண்மைக்கு நான் டைரக்டர் சொன்னேன், உன்னி சாருக்கு போன் பண்ணுங்க, ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சார் பிரதர் அந்த படம் மிகப்பெரிய ஹிட், பெரிய ஹிட், பெரிய கலெக்ஷன். ஸோ அதுக்கு உண்மைக்கு உன்னிப்பிரதோட பங்களிப்பு தான். ஸோ அவரை கூட நடிச்சதுதான் எனக்கு அந்த படத்துக்கு கரெக்டான ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டர் அங்கே இருந்ததுனால அந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மைக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்டா எனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு டோட்டல் இந்திய மூவிலே எனக்கு மலையாள ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட எனக்கு ஆசையா இருந்துச்சு அவங்க முன்னாடி நானும் வேட்டிட்டு வரேன். எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு கரெக்டா வந்து எனக்கு அவரே வந்து எனக்கு இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்ப இங்க வர்றப்ப பிரதரை கேட்டேன், பிரதர் எனக்கு என் லைஃப்பை நிறைய அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிரதர் இந்த மாதிரி இங்க வர்றோம், நாங்க எங்க கூட இருந்த சப்போர்ட்டா இருக்கு, எனக்கு சரியா எனக்கு மலையாளம் தெரியும், என்னைக்கு டேட்டா நான் ஓகே நான் வர்றேன், நான் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு. இப்போ வந்து இங்க வந்திருக்காங்க. இதுக்குமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சசிகுமார் சாரோட. இந்த மூவிக்கு எங்க மாமன் மூவிக்கு இங்க வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, பட் இருந்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர்.